ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொது தமிழில் இருக்க 100 கொஷின் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின். இந்த மாடல் கொஷின் பேப்பரில் இருக்க அனைத்து கொஷினுமே முக்கியமான கொஷின் தான். ஸோ அதனால் எந்த இடத்தும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று திமில். கொஷின் 2, கிமு 10ஆம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமோனுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பொருட்கள்? விடை, யானை தந்தமும் மயில் தோகையும். கொஷின் 3, ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலு நாச்சியார். கொஷின் 4, உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள். விடை, சுழன்றும் ஏற்பின்னது உலகம். கொஷின் 5, தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? விடை, கதரின் வெற்றி. கொஷின் 6, பொறுத்துக. ஞான கண்ணாடி சமய நூல். வேத விளக்கம் உரைநடை வடிவிலான சமய நூல். தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம். பரமாந்த குறுகதை நகைச்சுவை கதை நூல். கொஷின் 7, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை. விடை, குடிமக்கள் காப்பியம். கொஷின் 9, பொறுத்துக. நட்சத்திர குழந்தைகள் PS ராமையா. கணையாழியின் கனவு அதற்கு கல்கி. பிரபந்த கானம் மௌனி. கொழு பொம்மை நா. பிச்சமூர்த்தி. கொஷின் 10, மோகனா என்னும் பால சரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார்? விடை, 7 வயதில். கொஷின் 11, நாடகக் கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்று கூறியவர் நா. முத்துசாமி. கொஷின் 12, காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர். விடை, கொத்தமங்கலம் சுப்பு. கொஷின் 13, பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? விடை, 2ஆம் பகுதி. கொஷின் 14, தண்டமிழ் ஆசான் என யார் யாரை பாடியுள்ளார்? விடை, இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாடினார். இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் குமரப்புலவர். கொஷின் 16, எட்டுத்தொகை நூலில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் பரிபாடல். கொஷின் 17, இரட்டுற மொழிதல் என்பது? விடை, ஒரு சொல் 2 பொருள்பட அமைந்து வருதல். கொஷின் 18, பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது? விடை, திருநெல்வேலி. கொஷின் 19, மடந்தை பருவத்தின் வயது? வயது 14 - 19 வரை. கொஷின் 20, கலம்பகம் உறுப்புகள். விடை, 18. கலம்பக உறுப்புகள் 18. கொஷின் 21, பொருந்தாத இணையை தெரிவு செய்க. பாசவர் நெய்பவர் இருக்க இந்த இணை பொருந்தாதது. பாசவர் அப்படின்னா யாருன்னா வெற்றிலை விற்போர். கொஷின் 22, கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. கூற்று 2, கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர். கூற்று 2ம் சரி. கொஷின் 23, கூலவாணிகம் செய்தவர் சீத்தலை சாத்தனார். கொஷின் 24, அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன? விடை, 1, 3, 5, 7, 9 என ஒற்றைப்படை எண்களாக. கொஷின் 25, அருவக் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவள் யார்? விடை, பிடாரி. கொஷின் 26, கீழ்கண்ட நூல்களில் எட்டுத்தொகை நூல் கலித்தொகை. கொஷின் 27, பழகுத்தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் எனும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது? விடை, நாலடியார். கொஷின் 28, 11 கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை? விடை, 11. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? விடை, 38. கொஷின் 30, மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கு மனோபாவம் பானை போல் விரிவடைந்து. மேற்கண்ட பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டறிக. பாடலில் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. மனிதரெல்லாம் மனோபாவம் மா முதல் எழுத்து ஒன்றி வருது. கொஷின் 31, முதலை கண்ணீர் அதற்கு பொய் அழுகை பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர். கொஷின் 32, கீழ்கண்ட உவமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. உடலும் உயிரும் போல. விடை, ஒற்றுமை. கொஷின் 33, பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார். கொஷின் 34, விடைக்கேற்ற வினா எது? கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும்
குடக்கூத்து என்றும் கூறுவர். விடை கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கொஸ்டின் 35. ஐம்பெருங்குழு, எண்பேராயம், சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகை சொற்கள். கொஸ்டின் 36. கீழ்கண்டவற்றுள் வினையெச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக. விடை மூடுபனி. கொஸ்டின் 37. நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிக. விடை பொருட்பெயர். கொஸ்டின் 38. வா என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. விடை வந்தவர். கொஸ்டின் 36. ஓடு என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிந்து எழுதுக. விடை ஓடுதல். கொஸ்டின் 40. நொந்தான் சொல்லின் வேர் சொல் யாது? விடை நோ. கொஸ்டின் 41. சரியான வேர் சொல்லை காண்க. கொண்டில்லன் அதற்கு வேர் சொல் கொள். கொஸ்டின் 42. தே ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. விடை கடவுள். கொஸ்டின் 43. இளமை பெயர் மரபு பிழை நீக்கியது கன்று. யானை கன்று ஈன்றது. கொஸ்டின் 44. மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். அந்த போட்டனர் அதை எடுத்துட்டு வேய்ந்தனர், கூரை வேய்ந்தனர் வரணும். கொஸ்டின் 45. பொருந்தா சொல்லை கண்டறிக. அடிமலர், மலர் அடின்னு வரணும். அடிமலர் வந்ததுனால பொருந்தாத சொல். உயர்திணை என்மனா மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனா அவரள பிறவே. இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல். விடை தொல்காப்பியம். கொஸ்டின் 49. பொறுத்துக. திணை தெய்வம். குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன். கொஸ்டின் 50. தம் வீரர்களுடன் போர்க்காலத்தில் போரிடும்போது சூடும் பூ எதுவென அறிக. விடை தும்பைப்பூ. கொஸ்டின் 51. இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர். ஆப்ஷன் சி சரியான விடை முனைவர் ரா அரங்கநாதன். கொஸ்டின் 52. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது? விடை கன்னிமாரா நூலகம். கொஸ்டின் 53. தெய்வமணி மாலை திருவட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? விடை 5ஆம் திருமுறை. கொஸ்டின் 54. ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் பனைமரம். கொஸ்டின் 55. உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறது? ஆப்ஷன் ஏ சரியான விடை மொழிப்பற்றை. கொஸ்டின் 56. உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் இம்மூன்றின் சமநிலை காரணமாகும். கொஸ்டின் 57. கால்நடைகளுக்கு ஊறு நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விடை பட்டி. கொஸ்டின் 58. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர் அண்ணல் அம்பேத்கர். கொஸ்டின் 59. தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார்? விடை உ.வே. சாமிநாதர். கொஸ்டின் 60. இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவங்கியவர்? விடை திரு.வி. கல்யாண சுந்தரனார். கொஸ்டின் 61. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ, ஊ, ஓ, ஓ, ஔ. கொஸ்டின் 62. தட்சண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் மகேந்திரவர்மன். கொஸ்டின் 63. தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் பம்பல் சம்பந்தனார். கொஸ்டின் 64. மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் அப்துல் ரகுமான். கொஸ்டின் 65. பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள்? விடை நா. பிச்சமூர்த்தி கவிதைகள். கொஸ்டின் 66. சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார்? விடை கண்ணதாசன். கொஸ்டின் 67. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது? விடை சாகித்ய அகாடமி விருது. கொஸ்டின் 68. கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடர் செய் கேட்க கடன் அன்று என பாடியவர் யார்? விடை திருமூலர். கொஸ்டின் 69. கல்மனதையும் கரைய செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழப்படும் நூல் எது? விடை இரட்சணிய யாத்ரீகம். கொஸ்டின் 70. களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது? விடை தொழில் பாடல். கொஸ்டின் 71. எவரே புண்படா துலகீர் புகமுடன் படைத்தார் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் மனோன்மணியம்.
கொஷின் 72 கலம்பகம் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. கொஷின் 73 திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவளவாய் காண்டம் என 3 காண்டங்கள் இருக்கு. கொஷின் 74 சிலப்பதிகாரத்தில் உள்ள மொத்த விருத்த பாக்களின் எண்ணிக்கை 5027. கொஷின் 75 ஸ்மத் சந்நியாசி என்னும் பாரசீக சொல்லுக்கு பொருள் தூய துறவி. கொஷின் 76 பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன் கிளை சேராமை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. கொஷின் 77 மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் நன்னன். நன்னன் யாருன்னா குறுநில மன்னன். கொஷின் 78 கம்பன் இசைத்த கருவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார்? விடை பாரதியார். கொஷின் 79 கம்ப ராமாயணத்தில் துன்புளதெனின் அன்றோ சுகமுளது என கூறியவர் யார்? விடை ராமன். கம்ப ராமாயணத்துல குகப்படலம், அந்த படலத்துல ராமன் குகனிடம் கூறியது. கொஷின் 80 கீழ்காணும் 14 கீழ்கணக்கு நூல்களில் உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல்? விடை திருக்குறள். கொஷின் 81 அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணித் தமரா கொளல். கொஷின் 82 தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டு போட ஆள் இல்லாம. இப்பழமொழியின் பொருள் நேரமின்றி உழைப்பது. கொஷின் 83 பழமொழிகள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். கொஷின் 84 தன்வினை வாக்கியம் எது? செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான். இது தன்வினை வாக்கியம். கொஷின் 85 தமிழ் பாடத்தை முறையாக படி. இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. முறையாக படி அப்படின்னு சொல்றது என்னன்னா கட்டளை வாக்கியம். கொஷின் 86 போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். எவ்வகை வாக்கியம்? இது அயர்கூற்று வாக்கியம். கொஷின் 87 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது? கொஷின் 88 சரியான சொற்றொடரினை கண்டறிக. பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். கொஷின் 89 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. கொஷின் 90 பல்லாண்டு, முத்து, ஆமணக்கு, கொம்பு, அரசன் அகர வரிசையில் எழுதுக. அரசன், ஆமணக்கு, கொம்பு, பல்லாண்டு, முத்து. கொஷின் 61 அகர வரிசையில் எழுதுக. சிந்தனை, சுற்றம், செய்யுள், சேரலாதன், சோம்பல். கொஷின் 92 ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி அம்பு. ஏன்னா அம்பு. கொஷின் 93 ஒலி முறையை அறிந்து சரியான பொருள் எழுதுக. ஊன் என்றால், அதாவது 3 சுழி நா வருது இல்லையா, அந்த ஊனுக்கு உணவு. ஊன் அந்த 2 சுழி நா அப்படி வந்துச்சுன்னா ஊன்னா இறைச்சி. கொஷின் 94 உலை என்பதன் பொருள் பிடரி மயிர். கொஷின் 95 ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மருத்துவமனை. கொஷின் 96 ரேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. விடை பகுத்தறிவு. கொஷின் 97 இடர் அப்படின்னா துன்பம், அதற்கு எதிர் சொல் இன்பம். கொஷின் 98 பிரித்து எழுதுக. பாசிலை பசுமை கூட்டல் இலை. கொஷின் 99 பைங்கூழ் பிரித்து எழுதுக. பசுமை கூட்டல் கூழ் பைங்கூழ். கொஷின் 100 புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர்? ஆப்ஷன் ஏ இன்சல் மட்டும் மாறி இருக்கு. நா பிச்சமூர்த்தி. சரியான விடை நா பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் நா பிச்சமூர்த்தி. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.